கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த கோடிகளை அனுபவிக்கிறதுக்கு பணம் தேவை. அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியம் தேவை. தலையிலிருந்து கால் வரைக்குமே மேஷம் முதல் மீனம் வரை தான் ஒவ்வொரு பாகமும். ஸோ அப்போ எந்த பாகத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது எல்லாத்தையுமே சொல்லிடுங்க உங்கள் ஹொரோஸ்கோப். அவருடைய 6ஆம் இடத்துக்குரிய அந்த கடவுளை எடுத்து அந்த கடவுள் எந்த இடத்துல வீற்றிருக்கிறார். ஒருத்தர் உடல் வலியை கூட பொறுத்து அந்த மருத்துவத்துக்குள்ள போய் வெளில வந்தவங்க இருக்காங்க. இந்த மன வலி என்ன பண்ணணும்னா உங்கள் உச்சகட்டமா மரணத்தை நோக்கி இட்டு செல்லக்கூடிய வல்லமை இந்த மன நோய்களுக்கு உண்டு. உங்க சந்திரன் யாரு கூட இருக்காரு? ராகு, கேது, சனி 6, 8, 12 சந்திரன் இருந்தா நிச்சயமா மன பாதிப்புகள் ஏற்படும். ஓப்பன் சேலஞ்சா சொல்றேங்க. ஜாதகத்துல ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டுக்கு, டிஸ்லெக்சியா குழந்தைகளுக்கு தீர்வுகள் இருக்குங்க. இது மறைக்கப்பட்ட உண்மை. வணக்கம். இன்றைய தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் அவங்க டிஸ்கஸ் பண்ண போறேன். நிறைய செல்வம் குறித்து நம்ம பேசிட்டே வர்றோம். அப்போ செல்வம் குறித்து பேசும்போது ஆரோக்கியம் தான் முதன்மையான செல்வம் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர் வாக்கு. ஜோதிட குறிப்புகள்லையுமே ஆரோக்கியத்தை தான் ரொம்ப முதன்மையான செல்வமா நம்ம கருதுறோம். பெரும் செல்வம் இருக்கு, காசு இருக்கு, ஆனா ஆரோக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அத்தனை காசு பணமும் நாம அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்க மாட்டோம். அப்ப நீங்க சேர்த்த செல்வத்தை அனுபவிக்கிறதுக்கு உடல்ல ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா பணம் காசை விட மிக உயர்ந்த ஸ்தானத்துல தான் ஒரு ஜாதகருடைய ஆரோக்கியம் இருக்கு. அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறையில ஆரோக்கியத்தையும் நீங்க தொடர்ந்து ஜோதிட அணுகுமுறையோடு நீங்க மேம்படுத்திட்டு வரும்போது சம்பாதிச்சு அந்த சம்பாதிச்ச சொத்தை அனுபவிக்கிறதுக்குரிய ஆரோக்கியத்தையும் நீங்க வச்சிருப்பீங்க. இப்போ நம்ம உலக பணக்காரர்ல நம்ம இந்தியர் ஒருத்தர் அம்பானி அவர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவர்கிட்ட இல்லாத பணமோ பொருளோ இல்லை, எல்லாமே இருக்கு. வீடு, வாசல், காரு, தொழில், பணம் எல்லாமே இருக்கு. ஆனா அவருடைய பையன்கிட்ட இந்த உடல் ஆரோக்கியம் இல்லாம அவரும் அவருடைய மனைவியும் கண் கலங்கி பேட்டிகள் கொடுத்ததோ இல்ல கண் கலங்கின நிகழ்வுகள்லாம் நம்ம ஆன்லைன்ல இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும். இப்ப இவ்வளவு பணம் வச்சிருக்கிறவங்க கூட மனம் உடைந்து அழக்கூடிய சூழலை அந்த ஆரோக்கிய குறைபாடு கொடுத்துருது பாருங்க. தன் மகன் மற்ற குழந்தைகளை போல ஆரோக்கியமா இல்லையே, ரொம்ப பெரிய உடல் உபாதைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது உலக பணக்காரர் நம் கண்முன் கண் கலங்கி அழுது அந்த நிகழ்வை நம்ம பார்த்தோம் சமீப காலத்துல. சோ அப்போ கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த கோடிகளை அனுபவிக்கிறதுக்கு பணம் தேவை. அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியம் தேவை. இப்ப ஜோதிடத்துல ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த 3 ஸ்தானங்களுமே நோய் நொடிகளை பத்தியும், மருத்துவமனை பத்தியும், மன ஆரோக்கியத்தை பத்தியும், உடல் ஆரோக்கியத்தை பத்தியும், அதிலிருந்து மீள்வதற்கு என்ன வழிகள், என்ன மாதிரியான மருத்துவத்தை அந்த குறிப்பிட்ட ஜாதகர் பயன்படுத்தணும், மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா சங்கதிகளையுமே நீங்க பிறக்கும் போதே அந்த ஹோரோஸ்கோப்ல அப்படியே ஒரு கேட்டலாக் மாதிரி அப்படியே ஒரு பொக்கிஷமா பெட்டகமா உங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுது. நீங்க ஒரு மனுஷனா பிறக்கிறீங்க அப்படின்னாலே அந்த பிறந்த நிமிஷத்துல இருந்தே, ஏன் இன்னும் சொல்ல போனா தாயோடைய கருவாக இருக்கும் போதே ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தையாவே இப்பவே உங்க ஹோரோஸ்கோப் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்கிறப்போ நீங்க இந்த பூமிக்கு வரப்போறீங்க. எந்த மாதிரியான நோய் நொடிகள் உங்களுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கு, எந்த காலகட்டத்தில் வரும், எந்த தசாபுத்தியில வரும், எந்த கிரகச்சேர்க்கையினால நீங்க இந்த கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. தலையில இருந்து கால் வரைக்குமே மேஷம் முதல் மீனம் வரை தான் ஒவ்வொரு பாகமும். ஸோ அப்ப எந்த பாகத்துல உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது எல்லாத்தையுமே சொல்லிடுங்க உங்க ஹோரோஸ்கோப். அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இந்த காணொலியை நீங்க பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்கன்னா உங்களுக்கு அது விதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு பிராப்தம் இருக்கு, அந்த அருள் இருக்குன்றனால தான் ஒரு விஷயத்தை நீங்க கிரகிக்கிறீங்க, கேட்குறீங்க, பார்க்குறீங்க. இந்த வீடியோ பார்க்கறது மூலமா என்ன பயன் அப்படின்னா முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும், உங்களுடைய ஆயுளுக்கும், உங்களுடைய மருத்துவ செலவுகளுக்கும், உங்களுடைய அத்தனை பலம் பலவீனத்துக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் நேரடி தொடர்புல வருதுன்னு அர்த்தம். உங்க ஜாதகத்துல இருக்கும். யார் உங்களுக்கு மருத்துவம் பார்க்க போறது, யார் உங்களுக்கு அந்த நோயை தீர்க்க போறது, எப்ப தீரும், என்ன செஞ்சா தீரும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அது தெரியாம நம்ம கர்மா என்ன பண்ணும்னா அதை அவங்க கண்ணுக்கு மறைச்சு உங்க கஷ்டத்தை கொடுத்துரும். ஒரு ஜோதிடரோட கடமை என்னன்னா, இப்பா இந்த கர்மா தான் கோத்ரூ பண்ணிட்டு இருக்க, இதுல இருந்து வெளில வரதுக்கு இதான் வழி, இதை செய் அப்படின்னு சொல்றது தான். ஸோ 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் அப்படின்றது கடன், நோய், வம்பு, வழக்கு அப்படிங்கிற அந்த ஸ்தானம் வச்சுக்கோங்களேன். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம், நீங்க எத்தனை வருஷம் வாழ போறீங்க அப்படிங்கிறது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய மருத்துவமனை, நீங்க உங்களுடைய மனநிலை, உங்களுடைய தூக்கம், இது எல்லாத்தையுமே குறிக்கும். அப்போ தூக்கத்துக்கும் உங்க மன ஆரோக்கியத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. நீங்க சரியா தூங்கலை அப்படின்னா மனம் ஒருநிலைப்படாது, பதட்டம் ஏற்படும், ஒரு மாதிரி மன சஞ்சலம் ஏற்படும், அன்ரெஸ்டா இருப்பீங்க, சரியான முடிவுகள் எடுக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு ஸ்தானமும் ரொம்ப முக்கியங்க. சரி, அப்ப ஆரோக்கியத்துக்கு என்ன சார் கடவுள்? அவரை முருகனை பிடிக்கலாமா, சிவனை பிடிக்கலாமா, பெருமாளை பிடிக்கலாமா? எப்படி? அது சரியான அணுகுமுறை இல்லை இல்லையா? உங்க ஹோரோஸ்கோப்ல தான் இருக்கும்.
நீங்க எந்த கடவுளை வழிபடணும், ஆரோக்கியத்துக்கு எந்த ஸ்தலத்துக்கு போகணும், எந்த கிழமையில போகணும் அப்படிங்கிறதுலாம் உங்க லக்னத்துல இருந்து 6ஆம் இடம் என்ன, அது எந்த ராசியை சார்ந்தது, எந்த லக்னத்தை சார்ந்தது, அந்த வீட்ல எந்த கிரகம் இருக்கு, அந்த வீட்டை யாரெல்லாம் பார்க்குறாங்க, அந்த வீட்ல யாரும் இருக்காங்களா இல்லையா. விருச்சிக லக்னம் இருக்கு, அதுக்கு 6ஆம் இடம்ங்கிறது மேஷம். அப்போ ஒரு விருச்சிக லக்னத்துக்காரர் இருக்காருன்னா அவருடைய 6ஆம் இடம் என்னவா இருக்கு, 6ஆம் இடத்துல கிரகம் இருக்கா இல்லையா. அப்படி கிரகமே இல்லைன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடம் மேஷம்ங்கிறப்ப மேஷத்தின் அதிபதி செவ்வாய். கிரகமே இல்லைன்னா அந்த வீட்டின் அதிபதி தான் நம்ம கிரகமா எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் அப்படிங்கிறப்ப செவ்வாய் எங்க இருக்காரு, அவருடைய ஹோரோஸ்கோப்ல, ஜாதகருடைய ஹோரோஸ்கோப்ல 6ஆம் அதிபதி எங்க இருக்கார், அவர் யாரோட இருக்கார், அவர் எந்த வீட்டில் இருக்கார், அவரை யாரெல்லாம் பார்க்குறாங்க, மற்ற எந்த கிரகங்கள்லாம் பார்க்குறாங்க, இதையெல்லாம் வைத்து அவருடைய 6ஆம் இடத்துக்குரிய அந்த கடவுளை எடுத்து அந்த கடவுள் எந்த இடத்துல வீற்றிருக்கிறார், அந்த ஊர், அந்த தேசம், அந்த இடம், அந்த பகுதி, எந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஷயம், முருகனா, சிவனா, பெருமாளா, அம்பாளா, அதை எடுக்கணும். அந்த கோயிலுக்கு அந்த ஜாதகரை அனுப்பணும். குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட கிழமை, குறிப்பிட்ட முகத்தில். அப்பத்தான் அந்த பிணியிலிருந்து, அந்த நோயிலிருந்து, அந்த கஷ்டத்தை வெளில வருவார். அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீரணும்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய கோயில் எதுங்கிறத எடுத்து, அந்த கோயில் எந்த ஊர்ல இருக்கு, எந்த பகுதியில் இருக்கு எடுத்து, அந்த பகுதிக்கு, அந்த ஊருக்கு, அந்த நாள், அந்த கிழமை, அந்த திதி, அந்த முகூர்த்தத்தில் போய் செய்ய வேண்டிய விஷயங்கள் அந்த கோயில்ல அந்த மூலவருக்கு செஞ்சு நீங்க அந்த விமோசனத்தை பெறணுங்க. அப்பதான் தீர்வு கிடைக்கும். தானங்கள் இதுதாங்கிறது மாறாது. 6, 8, 12 மாறாது. லக்னம் மாறும் இல்லையா. நான் ஒரு லக்னம், நீங்க ஒரு லக்னம், உங்களுடைய சகோதரன் ஒரு லக்னம், உங்க கணவர் ஒரு லக்னம், உங்க மனைவி ஒரு லக்னம், உங்க குழந்தைகள் வேறு லக்னம். அப்ப லக்னத்திலிருந்து 6ங்கிறது ஓகே. எந்த லக்னத்திலிருந்து 6ஆம் இடம், ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6ஆம் இடம் மாறுபடும் இல்லையா. சோ உங்க 6ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. இல்ல உங்க 6ஆம் வீட்டுல, உங்க லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்துல என்ன கிரகம் இருக்கோ அது சார்ந்த நோய்கள் உங்களுக்கு வரும். இல்ல அந்த நோயிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு அங்கதான் தீர்வுகள் இருக்கு. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க ஒரு நோய் நொடியில் இருக்கு, ஸ்கின் டிசீஸ் இருக்கு சார், ஒன்றும் இல்லை, உங்க புதன் பாதிக்கப்பட்ட ஸ்கின் டிசீஸ் வருங்க. புதன் தான் ஸ்கின். ஒரு சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா இதய பிரச்சனைகள் வரும், மண்டை தலை சார்ந்த பிரச்சனை வரும். இல்ல உங்களுடைய சந்திரன் பாதிக்கப்பட்டுச்சு, சந்திரன் பாதிப்பா இருக்கு சார், சந்திரனோடு சனி, சந்திரனோடு ராகு, சந்திரனோடு கேது இருக்கு சார், தேய்பிர சந்திரன் சார், சந்திரன் நீசமா போயிடுச்சு சார், மனம் பாதிக்கும், மனம் ஒருநிலைப்படாது, மனம் பேதலிக்கும், பழைய விஷயங்களை ஞாபகம் வரும், கிறுக்கு மாதிரி இருப்போம், பைத்தியம் மாதிரி இருப்போம். நிறைய பேர் கேட்டுருக்கேன் சார், நீங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் சொல்லுவாங்க சார். நான் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்க கூடாது, ஆனாலும் இது அவ்வளவு டேஞ்சரஸான விஷயம் சார். மனம் பேதலிச்சிருச்சுன்னா உடல் வலிமை குன்றுவதை விட ரொம்ப ரொம்ப அதிக மோசமானதும் அதிக வலி தரக்கூடியது தெரியுமா, மனம் பாதிக்கப்படுறதாங்க. உடல் காயங்கள் கூட ஆறிடும், இந்த மனக்காயங்கள் தான் ஆறாது. உடல் வலியை கூட பொறுத்து அந்த மருத்துவத்துக்குள்ள போய் வெளில வந்தவங்க இருக்காங்க. இந்த மன வலி என்ன பண்ணும்னா உங்க உச்சகட்டமா மரணத்தை நோக்கி இட்டு செல்லக்கூடிய வல்லமை இந்த மன நோய்களுக்கு உண்டு. உடல் வலியால, உடல் நோவால தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்களோட மனம் பாதிக்கப்பட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் தான் அப்ப அதிகம். அப்போ பிசிக்கல் பெயினை விட மென்டல் பெயினுக்கு தாங்க வலிமை ஜாஸ்தி. அப்ப மனதை குறிக்கக்கூடிய கிரகம் எது? சந்திரன். உங்க சந்திரன் எங்க இருக்கோ அதான் உங்க ராசி. அப்ப சந்திரனுடைய அமைப்பு என்னவா இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. பல விஷயம் இருக்கு. அப்ப உங்க சந்திரன் என்னவா இருக்காரு, உங்க சந்திரன் யாரு கூட இருக்காரு, ராகு, கேது, சனி 6, 8, 12 சந்திரன் இருந்தா நிச்சயமா மன பாதிப்புகள் ஏற்படும். உங்க லக்னத்திலிருந்து 6, 8, 12 சந்திரன் இருந்தால் ஆமா மன பாதிப்பு ஏற்படும். உங்கள் சந்திரன் நீசமாக இருந்தால் மனம் பாதிக்கப்படும். சந்திரனோட ராகு, சந்திரனோட கேது, சந்திரனோட சனி இருந்தால் மனம் பாதிக்கப்படும் நிச்சயமாக. இவ்வளவு ஏங்க நீங்க கடக ராசி, கடகரகணமா இருக்கீங்க, கண்டிப்பா மன அழுத்தம் உண்டுங்க. ஏன்னா அதிபதியே சந்திரன். அப்போ அந்த மன அழுத்தத்தை கொடுத்துரும். தினசரி மாறக்கூடியதான் சந்திரன், மாசத்துக்கு ஒரு மாறக்கூடிய சூரியன். அப்ப தினசரி மாறக்கூடிய சந்திரன் வீக்கா இருந்துச்சுன்னா உங்களால தினசரி மனம் மாறிக்கிட்டே இருக்கும், பேதலிச்சிரும். நிறைய ஆட்டிசம் சைல்டு பார்க்குறேன், நிறைய டிஸ்லெக்சியா குழந்தைகளை பார்க்குறேன், நிறைய கவனம் ஃபோக்கஸ் பண்ண முடியாத அந்த டெஃபிஷியன்சி உள்ள குழந்தைகளை பார்க்குறேன், ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு பார்க்குறேன். இவங்க எல்லாருக்குமே அவங்க ஹோரோஸ்கோப்ல தாங்க தீர்வு இருக்கு. நான் ஓப்பன் சேலஞ்சா சொல்றேங்க, ஜாதகத்துல ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டுக்கு, டிஸ்லெக்சியா குழந்தைகளுக்கு தீர்வுகள் இருக்குங்க. இது மறைக்கப்பட்ட உண்மை. அந்த கோயில்களுக்கு, அந்த ஸ்தலங்களுக்கு, குறிப்பிட்ட கோயில், அது பொத்தாம் பொதுவான இல்லைங்க, அந்த குழந்தைக்கு எங்க கர்மா இருக்கு, அந்த குழந்தை என்ன கர்மாவால பாதிக்கப்பட்டு இப்படி ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டா இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல, அவங்க ஒரு ஆட்டிசம் கிட்டா இருக்காங்க அப்படின்றத பார்த்து அந்த ஸ்தலம் எதுன்றத தேர்வு செய்து அந்த ஸ்தலத்துக்கு அந்த குழந்தையை அனுப்பிச்சு வைக்கணும். கண்டிப்பா மருத்துவர்களுடைய உதவியோடு தான். நீங்க எந்த மருத்துவம் ஒர்க் அவுட் ஆகும் இந்த குழந்தைக்கு, ஆங்கில மருத்துவமா இல்ல மாட்டு மருத்துவமா இல்ல எந்த பெயர் கொண்ட மருத்துவர், எந்த பெயர் கொண்ட மருத்துவமனை, நான் எல்லாமே உங்களுக்கு ஓப்பனா சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் தொடர்ந்து பல இந்த மாதிரி கவனம் சிதறல் உள்ள குழந்தைகளுக்கு தீர்வுகள் சொல்லி, இந்த பெயர் கொண்ட மருத்துவர்கிட்ட போங்க, இல்லை இந்த பெயர் கொண்ட மருத்துவமனை தான் காட்டுது, பிரச்சனை சாட்டு போட்டு அதில் வரும் இந்த பெயர் கொண்ட மருத்துவர், இந்த பெயர் கொண்ட மருத்துவமனை, இந்த கோயில், இந்த ஸ்தலம், இந்த கடவுள், இந்த நாள், இந்த கிழமைன்னு எடுத்து கொடுக்கணும். அப்போ அந்த குழந்தைகள் அங்கே போய் அங்கே சும்மா விளையாடிட்டு இருந்தாலே போதும், அப்படி தொடர்ந்து போயிட்டு வரணும். அப்புறம் அந்த சொன்ன மருத்துவர்கிட்ட போயிடணும், அந்த மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு பொறுமையான ப்ராசஸ் தான்.
ஆனா கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்குங்க. தொடர்ந்து முழு நம்பிக்கையோட கன்சிஸ்டன்ட்டா ரெகுலரா அத பண்ணணும். அப்போ உங்களுக்கு தீர்வே இல்லைங்கிற கட்டத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் தொடர்ச்சியா பண்ணும்போது தீர்வு கிடைக்கும்னா, அது எவ்வளவு பெரிய உன்னதமான விஷயம். ஜோதிடத்துல அது சாத்தியம். அப்ப 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தா நிச்சயமா நோய்வாய்ப்படுவாங்க. அந்த நோயிலிருந்து தீர்வதற்கு, வெளியே வருவதற்கு என்ன வழிங்கிறதும் அந்த 6, 8, 12 தான் உண்டு. அங்க என்ன கிரகங்கள் இருக்கு? அந்த வீட்டை யாரெல்லாம் பார்க்குறாங்க? அந்த வீட்டின் அதிபதிகள் யாரு? லக்னத்திலிருந்து நான் சொல்றது லக்னத்திலிருந்து 6, 8, 12 அத பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க என்கிட்ட வந்தாலும் சரி, எந்த ஜோதிடர்ட்ட போனாலும் சரி, அந்த 6, 8, 12 வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்க நோய் எதுவா இருந்தாலும் சரி, சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக் எதா வேணா இருக்கட்டுங்க. அது கர்ம வினையால அந்த 6, 8, 12 பாதிக்கப்பட்டு, அந்த குறிப்பிட்ட நோய் நீங்க உள்வாங்குவீங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த நோய்க்கு என்ன தீர்வு? அதுக்குரிய கடவுள் யாரு? அதுக்குரிய மருத்துவர் யாரு? அந்த மருத்துவர் பேரு என்ன மாரி பெயர் கொண்ட மருத்துவர் வருவாங்க? எந்த பெயர் கொண்ட மருத்துவமனை நீங்க அணுகணும்? இல்ல எந்த மருத்துவ முறையை நீங்க அணுகணும்? சித்தாவா, ஆயுர்வேதமா, அலோபதியா, ஹோமியோபதியா இதெல்லாமே உங்க ஹோரோஸ்கோப்ல இருக்குங்க. இத நான் வந்து ரெகுலரா நம்ம வந்து நெறைய கிளையண்ட்ஸ்க்கு நம்ம குடுத்து அத அவங்க ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நிச்சயமா இந்த 6, 8, 12 ஆராய்ந்து பார்த்து அதற்குரிய கோயில், அதற்குரிய மருத்துவமனை, அதற்குரிய மருத்துவரை அணுகி நிச்சயமா நீங்க ஜெயிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அகில் சித்தார்த் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.